லைஃப் ஜெனரேஷன் ஏஐ டெக்னாலஜி உங்களோட சிஓ யாரும் தெரியுமா? வெரி குட். ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏஐ தெரியாது, அவங்களுக்கு வேலை கிடையாது. 7 மணி நேரம் செய்யற வேலை இது நிறைய விஷயங்கள் இருக்கா? இங்க ஒரு கலர் இருக்கு, இங்க ஒரு கலர் இருக்கு, இங்க ஒரு கலர் இருக்கு, செகண்ட் ஒரு கலர் இருக்கும். நான் இது ஏஐல ரெடி பண்ணேன். அப்போ எனக்கு ஏஐ தெரியும், அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியுது. நல்ல வேலை 25,000 60,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கற்றுக்காங்க, ஒரு ஸ்கில் கற்றுக்காங்க. ஸ்கில் தான், ரொம்ப ஒரு ஸ்கில் தான். ஓகே, அப்போ நீங்க ஒரு சம்பளம் உங்களுக்கு புரியலான, அப்போ இந்த சம்பளம் வந்து நீங்க ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பயனாக ரொம்ப பயனாக. ஏன்னா நம்ம 3 மாதம் பேஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா அது ரொம்ப பயன். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் கிடைக்கிற ஒரு 200 போட்டுருக்கு. அது பேசிக் வந்து அட்வான்ஸ் வந்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் 1 மாதம் போட்டுருக்கு, 3 மாதம் போட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு தெரியும். இப்போ நீங்க வேலை தேடி போகணுமா இல்ல வேலை உங்களை தேடி வரணும்? நம்மள வேலை தேடி வரணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட ஸ்கில் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம வேலை தேடிப்போம். நம்ம கிட்ட ஸ்கில் இருந்தா வேலை நம்மள தேடி வரும். அப்ப நீங்க ஸ்கில் கத்துக்கணும்னா சம்மர் வெகேஷன் நீங்க பயன்படுத்தணும். ஓகே ஓகே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது 25ஆம் தேதி வரைக்கும் தான் வேலிட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அப்படியே கொடுக்க மாட்டாங்க. நீங்க 1 மாசம் 3 மாசம் ட்ரைனிங் முடிச்சு ஒரு எக்ஸாம் எழுதணும். என்ன எழுதணும்? அந்த எக்ஸாம்ல அந்தந்த சென்டர்ல இருந்து ஒரு 10 பேருக்கு பிரைஸ் கிடைக்கும். முதல் பரிசு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் கோர்ஸ் பண்ணீங்கன்னா முதல் பரிசு 5,000 ரூபாய், 2வது பரிசு 3,000 ரூபாய், 1வது பரிசு 1000 ரூபாய். அதே 3 மாசம் கோர்ஸ் பண்ணீங்கன்னா முதல் பரிசு 10,000 ரூபாய், 2வது பரிசு 5,000 ரூபாய், 3வது பரிசு 3,000 ரூபாய். இது நீங்க அந்த எக்ஸாம்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எக்ஸாம் நடக்கும். மாவட்ட லெவல்ல யார் டாப் பண்றாங்க அவங்களுக்கு பண்ணுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும், அவங்களுக்கு தான் அங்கீகாரம் இருக்கு. இப்போ வேர்ல்டு கப்ல நிறைய டீம் விளையாடுதுல கிரிக்கெட் டீம். அதுல எந்த டீம் வின் பண்றாங்க அந்த 12 பேருக்கு தானே பரிசு கொடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இல்ல எல்லா டீமுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா? அந்த 11 பேருக்கு தானே வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரியா நீங்க எக்ஸாம் எழுதி மார்க் நல்லா எடுத்தா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பரிசு மட்டும் கிடைக்காது, வாய்ப்பு நிறைய கிடைக்கும். நிறைய கம்பெனி உங்களை தேடி வரும். ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இப்போ ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதலாம் நீங்க 10th 12th. அதே மாரி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ரெண்டுமே தியோரி பிளஸ் ப்ராக்டிக்கல். ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப்போட லாஸ்ட் டேட்டு 25th மார்ச். அப்போ எத்தனை நாள் இருக்கு? எத்தனை நாள் இருக்கு? இதுல எத்தனை நாள் இருக்கு? 7 days. இந்த 7 daysக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை அட்டைன் பண்றதுக்கு எலிஜிபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்றும் அதிகமாக கிடையாது. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 300 ரூபா. 300 ரூபா நம்ம சாதாரணமாக செலவு பண்ணிடுவோம், பண்ணுவோமா இல்லையா? ஆனா இங்க இந்த 300 ரூபா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பிரைஸ் இல்ல, வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பிரைஸ மாத்தாத யார் கையில இருக்கு? உங்க கையில. நான் வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? அது யார் கையில இருக்கு? உங்க கையில. 6th இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபா. 500 ரூபா நம்ம
மாத்துறது உங்க கையில. ஓகே, 8 வருஷம் தானே இருக்கீங்க, இல்லை 9th இருந்து இருக்கீங்களா? 9th இருந்து 12th வரைக்கும் 700 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்க 25th கட்டினாதான் இந்த வாய்ப்பு. அதுக்கு மேல கட்டினா வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கட்டினாயும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த 25th எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, எல்லாவோட அப்ளிகேஷன் எங்க போயிடும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொரியர் மூலியமா நாங்க அனுப்பியோம். அவங்களுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் வரும். அவங்களுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் வரும். அவங்க மட்டும்தான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும், ஸ்காலர்ஷிப். ஓகே, நீங்க அட்வான்ஸ் புக் பண்ணலன்னா டிக்கெட் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் என்ன பண்ணணும்? டிக்கெட் அட்வான்ஸ் புக் பண்ணணும். அப்ப நீங்க அட்வான்ஸ் என்ன பண்ணணும்? பணம் கட்டணும். அப்பதானே டிக்கெட் புக் ஆகுது. இல்லை நீங்க ஒன்லி புக்கிங் பண்ணா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குதா? அப்ப நீங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு வாரத்துக்குள்ள 25th ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். இப்போ வெயிட் பண்ண போறீங்களா, இல்லை பயன்படுத்த போறீங்களா? பயன்படுத்தினா நம்ம ஒரு டிக்கெட் கட்டுக்கிட்டா நம்மளுக்கு போன வாட்டி கட்டுக்கிற பசங்க இப்போ 50,000 வந்து சேலரி, 50,000 வந்து சேலரி. ஏன்னா அவங்களுக்கு தேடி வரும். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதே டைம்ல தான் ஏஐ டெக்னாலஜி. அப்போ அவங்க 10 பேர் செய்யற வேலை அவங்க தனியாலாம் செய்யும். இன்னைக்கு டேட்ல எல்லா இடத்துலையும் ஏஐ டெக்னாலஜி வந்துருக்கு. நீங்க ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கலன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு கிடையாது. யார்கிட்ட ஏஐ இருக்கு அவங்கள தான் வேலைக்கு வைப்பாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதை இப்போ திங்க் பண்ணிட்டு அதை தகுந்த மாரி பிளான். ஓகே ஓகே, இவ்வளோ நேரம்